ஸோ இந்த டிசைனை நான் ஷேர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வீடியோ தான். இந்த ஸ்காலப் டிசைனை நான் எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணன்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நான் இதில் வந்துட்டு ஜரி வந்து இல்லை, அதாவது பீட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4 லைன்ஸ் ஜரி இருக்கும் நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க்கில் பண்ணும்போது. இது டிவைஸில் பண்ணது. இந்த டிவைஸில் பண்ணும்போது எடுத்தவொடனே பீட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பீட்ஸ் பண்ணும்போது நம்ம எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து கரெக்டான அளவை எப்போவுமே லைனிங்கில் வெட்டிப்போம். நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch டெப்த் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது மூவ் ஆகிடக்கூடாதுன்றதுனால, ஷோல்டர் அளவு மாறிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய லைனிங்கில் நீங்கள் கரெக்டாக வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த தையெல்லாம் நம்ம பிரிச்சுருவோம். அப்படி இது வந்து ஒரு ரஃப்பான ஸ்டிச் தான். அதனால் வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலப்பை விட்டு ஒரு 1/4 inch வெளியிலேயே தள்ளி ஒரு யூ ஷேப் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கிளாத் வந்து நம்ம ஸ்கேலப் தைக்கும்போது லைட்டாக வந்து சுருங்கிடும். அதனால அந்த லைனிங் கிளாத்தை நல்லா கரெக்டாக ஈவன் பண்ணி ஜஸ்ட் ஒரு அந்த டிசைனை தாண்டி டிசைன் கவுட்டர்லையும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம பிரிக்கிற தையல் தான். ஸோ இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ப்ரெஷர் ஃபுட் இந்த கைடு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துட்டோம்னா தான் நம்மளால் இந்த மாதிரி பீட்ஸ் கிட்ட வரைக்கும் போய் ஸ்டிச் பண்ண முடியும். இதில் 1 side கைடு போட்டாலும் கர்தானா தான் இதில் இருந்துச்சு. ஸோ கட் பீட்ஸ்லாம் உடையும். சுகர் பீட் கூட கொஞ்சம் நல்லா உடையாது. பட் ஆனால் கர்தானா வந்து கட் பீடு வந்து உடஞ்சிரும் கிளாஸில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பாருங்கள், வெறும் நீடில் மட்டும் இருக்குது. அந்த நீடிலில் மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ப்ரெஷர் ஃபுட் இருந்து ஒரு கிளாத்தை எப்படி மூவ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கை வச்சு 2 பக்கமும் அழகாக கையை வச்சுட்டு லைட்டாக பொறுமையாக மூவ் பண்ணணும். இது கூட கொஞ்சம் வீடியோக்காக நான் ஸ்பீட் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப கவனமாக பொறுமையாக மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகமாக துணியை தள்ளிட்டோம்னா லாங் ஸ்டிச் மாதிரி விழும், தையிலே விழாத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பொறுமையாக அந்த துணியை வந்து மூவ் பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கை ரொம்ப பத்திரம். ஏன்னா வந்து நம்ம வந்துட்டு டேரெக்டாக வந்து நீடில் இருக்குது. ஏன்னா சைடில் வந்து ப்ரெஷர் ஃபுட் எதுவும் இல்லை, நீடில் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்ம கையில் தான் ஏறிடும் நீடில். ஸோ கவனமாக பண்ணுங்கள். எனக்குமே இந்த மாதிரி கையில் ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ரவுண்டெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து பேக் சைடு வந்து பாருங்கள், ரொம்ப அதனுடைய ஸ்டிச் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம 1 ஸ்டிச்சை தாண்டி, அதாவது 1 பாயிண்டில் வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ். நம்ம வந்து பொறுமையாக மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது எந்த பீட்ஸுமே உடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. இதில் வந்துட்டு திருப்பிட்டு வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, நல்ல பக்கத்தில் அந்த ஜரி மேலே. ஸோ அது போடுறதுக்கு இதில் கேப் இல்லை. அதனால நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது சென்டரில் ஒரு கேப் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு நான் ஸ்டிச் தான் போட்டேன். இதே அந்த நீடில் மட்டும் இருக்கிற கைடு கழட்டிட்டு நீடில் மட்டும் இருக்கிற இடத்துல இதே மெத்தட்லேயே இந்த நடுவில் நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, அதுக்கு கூட பிளேஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆரி ஒர்க் பண்ணணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.